உலகத்தோட முதல் ட்ரில்லியனராக எலான் மஸ்க் ஆக போறார் அப்படின்ற செய்திகள் பெருமளவில் உலகளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. அந்த ட்ரில்லியனராக அவர் ஆகிறதுக்கு அப்படின்றது அதற்கென்று நிறைய டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய நிறுவனங்களில் இந்த மாதிரி ஊழியர்களுக்கு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஒரு பெரிய ப்ரெஷராக இருக்குது அப்படின்னு சொல்கிறத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அந்த மாதிரி தான் எலான் மஸ்க்குக்கும் அந்த $1 ட்ரில்லியன் கிடைக்கணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப சவாலான நிறைய டார்கெட்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்ன டார்கெட் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். இதில் ரொம்ப முக்கியமாக அவருக்கான அந்த ஃபிக்ஸ் பண்ணியிருக்க அந்த தொகை அவருக்கு கிடைக்கணும் அப்படின்னா அவர் வந்து 12 பிரிவுகளாக அதற்கென்று டார்கெட்ஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டார்கெட்டையும் அவர் அச்சீவ் பண்ண அவருக்கான தொகை என்பது அவருக்கு வழங்கப்படும். அது ஷேர்ஸ் மூலமாக அவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 12 பிரிவுகளில் முதல் ரிவார்ட் அவருக்கு எப்போ ஓப்பன் ஆகும் அப்படின்னா இப்போ $1.5 ட்ரில்லியன் இருக்கிற அவரோட டெஸ்லா நிறுவனத்தின் சந்தை மதிப்பை $2 ட்ரில்லியன் அவர் மாற்றும் போது அவருக்கான முதல் ரிவார்ட் ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒவ்வொரு முறையுமாக அந்த சந்தை மதிப்பை அவர் உயர்த்திக்கிட்டே போகணும். அப்படி உயர்த்தினா இறுதியில் அந்த 10 ஆண்டுகளோட முடிவில் டெஸ்லா நிறுவனத்தோட சந்தை மதிப்பு $8.5 ட்ரில்லியன் மாறி இருக்கணும். அப்போதான் அவருக்கு அந்த $1 ட்ரில்லியன் கிடைக்கும். அதே மாதிரி 10 ஆண்டுகளுக்குள்ள 2 கோடி டெஸ்லா வாகனங்களை அவர் விற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஏற்கனவே அந்த நிறுவனம் தொடங்கப்பட்டு 12 ஆண்டுகள்லையுமே அவர்கள் விற்றிருக்கக்கூடிய அந்த டெஸ்லா வாகனங்களை விட இது 2 மடங்குக்கும் அதிகமான எண்ணிக்கை அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அந்த எண்ணிக்கையில் அந்த வாகனங்கள் விற்பனையை அவர் செஞ்சிருக்கணும் அப்படின்னா அதற்கு ஏற்ற மாதிரி உற்பத்தி அவர் அதிகரிக்க வேண்டியிருக்கும், தொழிற்சாலைகளை அவர் அதிகரிக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரி நிறைய சவால்கள் இருக்குது. அது ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி இந்த நிறுவனம் தொடங்கப்பட்டதுலேருந்து 80 லட்சம் வாகனங்களை தான் அவங்க விற்றிருக்காங்க. அப்போது இந்த அடுத்த 10 ஆண்டுகளில் 12 ஆண்டுகளில் 80 லட்சம் அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளில் அது 2 கோடி வாகனங்களாக உயர்த்தணும் என்பது தான் அவருக்கு இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய சவால். அதே மாதிரி 10 லட்சம் ரோபோ டாக்ஸிகளை இயக்க வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ரோபோ டாக்ஸிகள் டெஸ்லா நிறுவனத்தோட ரோபோ டாக்ஸிகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஆஸ்டின் அப்படின்ற அந்த பகுதியில் 100கணக்கான எண்ணிக்கையில் தான் அந்த டாக்ஸி வந்து இயங்கிட்டு இருக்கு. இப்போ இதை வந்து 10 லட்சமாக ஆக்கணும் அப்படின்னா அதற்கென்று எவ்வளவு சவால்களை அவர் சந்திக்க நேரிடும், அதற்கான ஒரு டிமாண்டை உருவாக்கணும். இப்படி நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அதையெல்லாம் அவர் செய்து முடிக்க வேண்டியது அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்க டார்கெட்ஸில் முக்கியமான ஒன்று. அதே மாதிரி ஆப்டிமஸ் அப்படின்ற அந்த ரோபோ அதை வந்து நம்ம கேள்விப்பட்டிருப்போம், டெஸ்லா நிறுவனத்தோடது. அதோட சேர்ந்து அவர் ஆட்டம் போட்டதையும் நம்ம பார்த்துருப்போம். அந்த ரோபோவை 10 லட்சம் எண்ணிக்கையில் விற்றிருக்கணும் அப்படின்றது அவருக்கான ஒரு டார்கெட்டாக இருக்குது. இப்போது ஒரு ஆப்டிமஸோட விலை வந்து $20,000 அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போதைக்கு அது ஒரு ப்ரோட்டோடைப்பாக தான் இருக்குது. அப்போது அதை சந்தைப்படுத்தி அதை இவ்வளவு எண்ணிக்கையில் 10 லட்சம் எண்ணிக்கையில் அதை விற்பனையும் செஞ்சுருக்கணும் அப்படின்ற அந்த சவாலும் அவருக்கு இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப சவால்களான நிறைய டார்கெட்ஸ் வந்து அவருக்கு ஃபிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. இப்போ இதையெல்லாம் அவரால் சாதிக்க முடியலை அப்படின்னாலும் கூட அந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 12 படிநிலைகளாக அது பிரிக்கப்பட்டிருக்கு. அப்போது அதற்கு முன்பு இருக்கக்கூடிய அந்தந்த பாயிண்ட்ஸாக அல்லது அந்தந்த டார்கெட்ஸை அவர் அச்சீவ் பண்ண அவருக்கான ஊதியம் என்பது கிடைக்கும். ஆனால் அந்த உலகத்தோட முதல் ட்ரில்லியனராக அவர் எப்போ மாறுவார்னா நான் சொன்ன அந்த டார்கெட்ஸ் எல்லாத்தையும் அவர் வந்து அச்சீவ் பண்ணால் மட்டும்தான். ஒருவேளை அதுலேருந்து குறைவாக இருந்தது அப்படின்னா இப்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த டெஸ்லா நிறுவனத்தினுடைய சந்தை மதிப்பை $8.5 ட்ரில்லியன் மாற்றணும். அப்போ தான் $1 ட்ரில்லியன் அவருக்கான ஊதியமாக கொடுக்கப்படும் அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் அது 3.5 ட்ரில்லியன் தான் அவரால் அச்சீவ் பண்ண முடிஞ்சது அப்படின்னா அதற்கேற்ற மாதிரியான ஊக்கத்தொகை என்பது அது ஒரு இன்சென்டிவ் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் எந்த அளவுக்கு அதை அச்சீவ் பண்ணுறாரோ அந்த அளவுக்கு. அதே மாதிரி 7.5 ஆண்டுகளுக்கு இந்த நிறுவனத்தில் அவர் இருக்கணும், அவருடைய பணிகள் எல்லாமுமே முழுமையாக இருக்கணும் என்பதும் ஒரு முக்கியமான கண்டிஷனாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த $3.5 ட்ரில்லியன் சந்தை மதிப்பு, 1.5 கோடி கார்கள் விற்பனை, 5 லட்சம் ரோபோ டாக்ஸிகள் இயக்கப்பட்டால் அதற்கேற்ற மாதிரி பில்லியன் கணக்கிலான தொகை அவருக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனால் ட்ரில்லியன் வேணும்னா அந்த முழு டார்கெட்டையும் அவர் அச்சீவ் பண்ணியிருக்கணும். சரி, இதே மாதிரி அதிகமான ஊதியம் பெறுற சிஓக்கள் யாரு அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் அடுத்த நிலையில் இருக்கிறது மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தோடைய சிஓ சத்யா நாதெல்லா.
அவருக்கான ஓராண்டு ஊதியம் என்பது 79.1 மில்லியன் டாலராக இருக்கு. அதே மாதிரி ஆப்பிள் நிறுவனத்தோட சிஓ டிம் குக் அவருக்கான ஊதியம் 74.6 மில்லியன் டாலராக இருக்கு. அடுத்ததாக மூன்றாவது நிலையில என்விடியா நிறுவனம் அதனுடைய சிஓ ஜென்சன் ஹுவாங் அவருக்கான ஓராண்டு ஊதியம் 49.9 மில்லியன் டாலராக இருக்கு. இப்போ இந்த என்விடியா நிறுவனத்தை பார்த்தோம் அப்படின்னா தற்போதைக்கு அதிகமான சந்தை மதிப்பு கொண்ட நிறுவனமாக இந்த என்விடியா நிறுவனம் தான் இருக்கு. இப்போ இவங்களோட சந்தை மதிப்பு 5 ட்ரில்லியன் டாலராக இருக்கு. ஆனால் டெஸ்லாவோடது 1.5 ட்ரில்லியன் டாலராக தான் இருக்கு. இப்போ அதை தான் 8.5 ட்ரில்லியன் டாலராக உயர்த்தணும் என்பது எலான் மஸ்க்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்க டார்கெட்ஸ்ல மிக மிக முக்கியமான ஒன்று. அப்போ என்விடியாவை விட 2 மடங்கு அதிகமான சந்தை மதிப்போட டெஸ்லா நிறுவனம் மாறும். ஸோ இந்த மாதிரியான ஒரு அதாவது சாத்தியப்படுத்துறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்ற வகையிலான டார்கெட்ஸை ஃபிக்ஸ் பண்ணி தான் அவருக்கான அந்த ஊக்கத்தொகை அல்லது ஊதியத்தை வந்து இங்கே 1 ட்ரில்லியன் டாலர் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி 4வது இடத்துல எலி லில்லி அப்படின்ற நிறுவனம் அதனுடைய சிஓ டேவிட் ரிக்ஸ் இருக்காரு. அவருக்கான ஓராண்டு ஊதியம் என்பது 29.2 மில்லியன் டாலராக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. அடுத்தது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச மெட்டா, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதனுடைய சிஓ மார்க் ஜக்கர்பர்க் அவருக்கான ஓராண்டு ஊதியம் 27.2 மில்லியன் டாலராக இருக்கு. ஸோ அதிகமான ஊதியம் வாங்குற சிஓக்கள் இருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம். இதில் எலான் மஸ்க் முன்னணியில் இருக்காரு. இதுவரைக்கும் அப்படி இந்த டார்கெட்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ணி அவர் அந்த 1 ட்ரில்லியன் டாலரை வாங்கிட்டாரு அப்படின்னா அவர் தான் உலகத்திலேயே முதல் ட்ரில்லியனராக மாறுவார் அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த அளவுக்கான ஒரு ஊதியம் ஒரு நிறுவனத்தால் ஃபிக்ஸ் பண்ணப்பட்டது அப்படின்னா அது வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. டெஸ்லா நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் அதில் நிறைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. இப்போ இவ்வளவு ஊதியத்தை அவங்களுக்கு கொடுக்கலாம், எலான் மஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு முடிவை வந்து ஒருவரோ அல்லது எலான் மஸ்க் மட்டுமே அதை முடிவு பண்ணிட முடியாது. எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் அதற்கான ஒப்புதலை கொடுக்க வேண்டியிருக்கும். ஒட்டுமொத்தமாக டெஸ்லா நிறுவனத்தோட ஷேர் ஹோல்டர்ஸில் 75% மேற்பட்டோர் அதற்கு ஒப்புதல் கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இந்த முடிவுக்கு அவங்க வந்திருக்காங்க. ஸோ எலான் மஸ்கை பொறுத்த வரைக்கும் இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று ஒரு ஊதியமாக இருக்குது அப்படின்னு பார்க்கப்பட்டாலும் கூட அந்த வரலாற்று ஊதியத்தை அவர் வாங்கணும் அப்படின்னா வரலாற்று சாதனைகளை அவர் நிறைய படைக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது. அது படைச்சாதான் அவர் அந்த 1 ட்ரில்லியனராக, அதாவது உலகத்தோட முதல் ட்ரில்லியனராக மாறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும்.